வணக்கம். எஸ்ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலை கை கால் முடக்கிறது. கை கால் முடக்கிறதுனா சதா தொந்தரவு பண்ணிக்கிட்டு, தொல்லைகளை பண்ணிக்கிட்டு, மனசுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாவே எப்படி கை கால் முடக்கிறதுன்றதை இதில் நாம் சொல்லி காட்டுறோம். முதல்ல இது ஒரு பொம்மை. இந்த பொம்மை தேன் மெழுகு வாங்கி நல்லா நெருப்பில் போட்டு காய்ச்சி இப்படி ஒரு பொம்மை செய்து இதுக்கு கண், மூக்கு, காதுன்னு சொல்லி நெஞ்சில் ஒரு சூலத்தை போடுங்க. இது ஒரு பொம்மை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், எத்தனை பேர் தொல்லை பண்ணாலும் இவங்களுக்கு நடுவில் வச்சு நம்ம தகுடு எழுதி கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த தகுடு தான் இவ்வளோ வேலையை செய்யும். எலுமிச்சை மரம் வாங்கிக்கலாம். 3 எலுமிச்சை மரம் வாங்கிக்கோங்க. 3 எலுமிச்சை மரத்தில் எல்லோருடைய பேரையும் எழுதுங்க. எல்லோருடைய பேரையும் எழுதி இதை நான் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டணும். அதிகமாக தொல்லையும் தொந்தரவும் கொடுக்குறவங்களுக்கு தான் இந்த வேலையை செய்யணும். நம்ம இந்த எலுமிச்சை மரத்தில் மேலே ஒரு ஊசி, கீழே ஒரு ஊசி, இந்த பக்கம் ஒரு ஊசி, இந்த பக்கம் 3 ஊசி குத்துறோம், மேலே ஒரு ஊசி, கீழே மொத்தம் 5 ஊசி குத்தி இதுக்கு இந்த மாதிரி கட்டு போடணும். இந்த மாதிரி கட்டு போடுறதுக்கு முன்னாடி இதில் எந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சதா தொந்தரவு பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, தொந்தரவு எல்லா பிரச்சனையும் பண்ணுற ஒரு ஆளை தான் கை கால் முடக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு அடங்காமல், ஊருக்கு அடங்காமல், யாருக்கும் அடங்காமல் இருக்கிற ஒரு மனுஷனவோ ஒரு பெண்ணையோ தான் இந்த மாதிரி கை கால் முடக்கி ஒரு மூலையில் போடுறது. கை கால் முடக்கிறதுன்றது ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு கீழே உட்காரதில்லை. பக்கவாதம் வரலாம், இல்லை கை கால் இழங்காமல் போகலாம். அவங்களுக்கு எந்த வேலையை செய்யறதுக்கு முடியாத அளவுக்கு நிற்க வைக்கலாம் அவங்கள. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களானாக்கா, இந்த மாதிரி ஒரு 3 எலுமிச்சை மரம் மட்டும் எடுத்து 3 எலுமிச்சை மரத்தில் குறைஞ்சது 20 பேர் எழுதலாம். அந்த மாதிரி பேர் எழுதி இந்த மாதிரி 5 ஊசி குத்தணும். ஒவ்வொன்றுலேயும் 5 ஊசியை குத்தி நான் போட்டிருக்கிற மாதிரி கட்டு போடணும். பாருங்கள், சூளை மாதிரியே போட்டிருப்பேன் கட்டுங்களை. அந்த மாதிரி கட்டு போடணும். அவங்களுக்கு கட்டு போட்டுட்டு இந்த மாதிரி 2 பொம்மை செய்கிறோம். மெழுகு பொம்மை 2 பொம்மை செய்கிறோம். இந்த 2 பொம்மையை ஒன்றா சேர்த்து இந்த பொம்மையாகவும் ரெண்டாக தகுட்டை இதனுடைய மார்பில் வைக்கணும். அவங்களுடைய பேரை எழுதி அதுக்கு கேட்டிங்களானாக்கா அண்டத்தைலம், பிண்டத்தைலம், அதுக்கப்புறம் எட்டி மரத்தினுடைய வேறு, தெற்கு பக்கம் போகிற வேரை எடுங்க. அந்த வேரை எடுத்து அந்த வேரை கொண்டு அது நல்லா கற்பூரம் போட்டு எரிச்சிட்டு அதனுடைய சாம்பல், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா பேய் விரட்டி, அதுக்கப்புறம் பேய் அவரை, பேய் தும்பை, அதுக்கப்புறம் பேய் தும்பட்டிக்காய், அதுக்கப்புறம் நம்ம தும்பை கூட எடுத்துக்கலாம். பேய் தும்பை கூட எடுத்துக்கலாம். பேய் தும்பை சாதாரண தும்பையில் பேய் தும்பை, அந்த தும்பையிலேருந்து இத்தனை எடுத்து இது மொத்தமே மையாக்குங்க. மையாக்கி அதில் பேர் அது மேலே தடவுங்க. இந்த தகுட்டு மேலே தடவணும். அந்த தகுட்டு மேலே தடவிட்டு அந்த தகுட்டை இதுக்கு நெஞ்சுக்கு நேராக வச்சு கட்டுங்க. கட்டிட்டு செம்பு தகுடு, காரிய தகுடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா எந்த தகுடு இருந்தாலும் பரவாயில்ல. தகுடு கரெக்டாக போடும்போது பார்த்தீங்களானாக்கா அவங்களுடைய பேரை எழுதிட்டு 4 பக்கமாக சூளம் போடுங்க. 4 பக்கமாக சூளத்தை போட்டு இதனுடைய மார்பில் வச்சு கட்டுங்க. மார்பில் வச்சு கட்டிட்டு 2 பொம்மையும் ஒன்றா சேர்த்து இறுக்கி நூல், இந்த மாதிரி 3 கலர் நூல் போட்டு இறுக்கி கட்டுங்க. இல்லை ஒத்த நூலோடு கட்டலாம். இதில் கட்ட முடியலனாக்கா அப்படி கட்டி அந்த நூலவே கொண்டு போய் எட்டி மரம், அப்படி இல்லைன்னா இதை அவங்க வீட்டுக்கு தெற்கு பக்கமாக இருக்கிற ஆலமரம், அரச மரம், எட்டி மரம், அப்படி எட்டி மரமே கிடைக்கல, எங்கே தான் செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா இதை விட இன்னும் பவராக வேலை செய்கிறது சாக்கடையில் கூட போடலாம் அது. ஆனால் சாக்கடையில் போகிறதுனால தொட்டு கொஞ்சம் லேட் ஆகும் வேலை. சீக்கிரமாக வேலை செய்யணுனாக்கா கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரம் எடுத்துக்கிட்டு 5 கற்பூரம், 5 கற்பூரமாக இந்த மாதிரி இன்னார் பேர் உள்ளவங்க எங்கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, எங்களுக்கு தினமாக எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, எத்தனையோ வகையில் கொடுமை நடக்குது. அந்த கொடுமை நடக்கிற இவங்களுக்கு கை கால் முடக்கிறது, கை கால் கட்டு போடுறது, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையோ நம்ம பேசாமலேயே தானாக அடக்கக்கூடிய ஒரு ரகசிய மாந்திரிக செயல்பாடு தான் இது. இதை செய்துருங்க. செய்து முடிச்சுட்டு இந்த 3 எலுமிச்சை மரம் பார்த்தீங்களா, கற்பூரம் போட்டு இந்த பொம்மையை கொளுத்துனா கூட நல்லா வேலை செய்யும். இந்த 3 எலுமிச்சை மரத்தை மட்டும்
கண்டிப்பாக வந்து எட்டி மரமாக இருக்கலாம், அப்படின்னா அரளி மரமாக இருக்கலாம். அந்த மாதிரி மரத்தில் வச்சு அதை ஆணி வச்சு அடிக்கணும். நல்லா பெரிய ஆணியாக வாங்கிக்கோங்க, ஆணி வச்சு அடிங்க. அப்படி உங்களால் அதை அடிக்கவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்களா? உங்களுக்கு அடிக்கவும் கஷ்டமாக இருக்குன்னீங்கன்னாக்கா இதுக்கு என்ன செய்யணும், நம்மளுடைய யாகம் வளர்ப்பாங்க பாருங்கள், அந்த யாகம் வளர்க்குற இடத்துல போட்டு அதை செய்யலாம். யாகம் வளர்க்குற இடத்துல போட்டு கொளுத்தலாம். அப்படியும் இல்லைனாக்கா சாக்கடையில் தான் போடணும். அதுவும் உங்களால் முடியலனாக்கா, இதுவும் செய்ய முடியலனாக்கா ஒரு சிவப்பு துணி வாங்கிக்கோங்க. சிவப்பு துணியை வாங்கி அந்த சிவப்பு துணியில் வந்து இதை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கசப்பு மரமாக முள் மரமாக பார்த்து அந்த முள் மரத்தில் கட்டிட்டு வாங்க. கட்டிட்டு வந்துட்டு 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே அவங்களுக்கு வாய் பேசாமல் போகும். இப்போ அது மாதிரி கட்டிங்கன்னா வாய் பேசாமல் போகிறது, ரத்தமாக வாந்தி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வயிற்று வலி வர்றது, கை கால் வராமல் போகிறது, சோறு திங்காமல் அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய துஷ்டம் என்று சொல்லக்கூடிய பல வகையான கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்து செய்து கொடுங்க. எதிரியாக இருக்கிறவங்களோ கெட்டவங்களாக இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு நல்லவங்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செய்யும்போது வந்து கெட்டது செய்கிறது ஈஸி, நல்லது செய்கிறது தான் கஷ்டம். அதனால் கெட்டது செய்து கொடுக்கும்போது கொஞ்சம் பக்குவமாக பார்த்து செய்து கொடுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.